ஸ்கூல் டேஸில் காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன தான் சமைக்கணும்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? சீக்கிரமாகவும் சமைக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சமைச்சு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, 2 தக்காளி, இது மட்டும் போதுங்க. 5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ரெசிபி பண்ணிடலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாகவே வெட்டிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி நல்லா பெருசாகவே வெட்டிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்க போகிறதில்ல, அரைக்க போகிறோம். அதனால தான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் ஆட் பண்ணுறோம். நான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவை 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூன் தாங்க, நீங்கள் கடையில் வாங்கினது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு அதிலையே சேர்த்து நம்ம இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கடுகு போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா அதோட ரா ஸ்மெல் போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாங்க ரியல் டாஸ்க்கே ஆரம்பிக்க போகுது. டாஸ்க் யாருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு தான். என்னென்னா, எப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றும் போதும் அந்த மஞ்சளையும் சேர்த்து உடச்சி விட்டுருவேன். இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் உடஞ்சிருச்சு. டாஸ்க் ஃபெயில்டு தான். சரி, நம்ம தானே சாப்பிட போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த எக் உங்களுக்கு உடச்சி ஊற்ற பிடிக்கலன்னா பாயில் பண்ண எக்கை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த செமி கிரேவியை இப்படியே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதோட சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை நல்லா ட்ரை ஆக்கி ஒரு பெப்பர் எக் மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இந்த எக் ரெசிபி நல்லா ட்ரை ஆயிடுச்சு அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போது நம்ம ரெசிபி ரெடி. நம்ம இப்போது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நம்ம இதை எதோட பேக் பண்ண போகிறோன்னா சுட சுட சாதமும் நல்லா சூடான ரசத்தோட இந்த எக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நிஜமாகவே ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். நம்ம சீக்கிரமாகவும் லன்ச் ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபி சமைச்சு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.